அழகிய வனமும் நீர்நிலைகளும் இருக்கும் அந்த ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்தது. அதில் உள்ள ஒரு கொக்கு தினமும் மீன் பிடித்து உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தது. தினசரி அதிக நேரம் காத்திருந்து மீனை போராடி பிடிப்பது கொக்குக்கு சலிப்பாக இருந்தது. ஒரு நாள் அந்த கொக்கு ஒரு திட்டம் தீட்டியது. இந்த மீன்களை அவைகளின் சம்மதத்தோடு நாம் தின்றால் எப்படி இருக்கும் என்று யோசித்தது. அதற்காக ஒரு வஞ்சகமான திட்டத்தை தயாரித்தது. அந்த திட்டப்படி அன்று தான் வருத்தமாக நிற்பது போல மீன்களிடம் காட்டிக்கொண்டது. துள்ளிக் கொண்டிருந்த மீன்களில் ஒன்று, கொக்கு நம்மை பார்த்தவுடன் கவ்விக்கொள்ளுமே, இன்று ஏன் இப்படி செயலற்று நிற்கிறது, என்னவாக இருக்கும் என்று யோசித்தவாறே அதன் முன் வந்தது. என்ன கொக்காரே, உன் ஆகாரத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. அதற்கு கொக்கு, நான் மீனை கொத்தி தின்பவன்தான், ஆனால் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது. மனசு சரியில்லையா? ஏன்? அதை ஏன் கேட்கிறாய்? சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் என்று சொல்லாமல் இழுத்தது கொக்கு. மீன் உடனே, பரவாயில்லை சொல்லுங்களேன், சொன்னால்தானே தெரியும் என்றது. வற்புறுத்தி கேட்பதால் சொல்கிறேன். இரு மீனவர்கள் இந்த வழியாக செல்லும்போது இந்த குளத்தை பார்த்து, குளத்தில் மீன்கள் நிறைய இருக்கின்றன, நாளை வலை எடுத்து வந்து எல்லா மீன்களையும் பிடித்து விடலாம் என்று அவர்களுக்குள் பேசிக்கொண்டே சென்றார்கள் என்று சொன்னது அந்த கொக்கு. இதை கேட்ட மீன்கள் அனைத்தும் அதிர்ச்சியடைந்தன. அவை தங்களை எப்படியாவது காப்பாற்றுமாறு கொக்கிடமே கேட்டுக்கொண்டன. நான் என்ன செய்வேன்? என்னால் மனிதர்களோடு சண்டை போட முடியாது. வேண்டுமானால் உங்களை இந்த குளத்திலிருந்து வேறு குளத்துக்கு கொண்டு போகிறேன், நீங்களும் பிழைத்துக் கொள்வீர்கள் என்றது இரக்கத்துடன். மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பின. எங்கள் உயிரை காக்க நீங்களே உதவி செய்கிறேன் என்கிறீர்கள், அப்படியே செய்யுங்கள் என்றன மீன்கள் எல்லாம். கொக்குக்கு கசக்குமா என்ன? நடைக்கு ஒவ்வொன்றாக குளத்தில் இருக்கின்ற மீன்களையெல்லாம் கவ்விக்கொண்டு போய் சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்திலிருந்த நண்டு ஒன்று ஒவ்வொரு மீனாக கொக்குடன் செல்வதை பார்த்து கொண்டே இருந்தது. அதற்கும் வேறு குளத்திற்கு செல்ல உள்ளுக்குள் ஆசை இருந்தது. அந்த நண்டு கொக்கிடம் வந்து, கொக்கே, இந்த மீன்களை எல்லாம் எங்கே கொண்டு செல்கிறீர்களோ அங்கேயே என்னையும் கொண்டு சென்று விடுங்கள், என்னையும் மீனவனிடமிருந்து காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியது. நண்டு கெஞ்சுவதை பார்த்த கொக்கு அதன் மேல் இறக்கப்பட்டு நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது. பறக்கும்போது வழியில் மீன்களின் முள்ளுடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பதை கண்ட நண்டுக்கு ஒரே அதிர்ச்சி. வேறு நீர்நிலைக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் நயவஞ்சகம் நண்டுக்கு புரிந்துவிட்டது. தன் நிலையும் அப்படித்தானா என்று நண்டு பயப்படத் துவங்கியது. உயிரை காப்பாற்றிக் கொள்ள நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. கொக்காரே, நீங்கள் என் மேல் இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஆனால் அங்கே என் உறவினர்கள் பலர் வரப்போகும் ஆபத்து அறியாமல் இருப்பதால் என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்றால் அவர்களிடம் விஷயத்தை சொல்லி அவர்களையும் உங்களுடன் வர தயார் செய்வேன் என்றது. கொக்குக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நண்டுகள் கிடைக்கப் போவதை எண்ணி மகிழ்ச்சியடைந்தது. அப்படியா, இன்னும் இருக்கிறதா நண்டுகள் என்று கேட்டுக்கொண்டே பழைய குளத்திற்கு மீண்டும் நண்டை அழைத்து சென்றது. குளத்துக்கு மிக அருகில் வந்ததும் அதுவரை அமைதியாக இருந்த நண்டு தன் கொடுக்கினால் கொக்கின் கழுத்தில் கொட்டத் தொடங்கியது. வலி தாங்க முடியாத கொக்கு அங்கேயே இறந்து போனது. நண்டும் குளத்திலிருந்த மற்ற மீன்களும் உயிர் பிழைத்து கொண்டன. வஞ்சக மனம் கொண்ட ஒருவன் உதவியே செய்தாலும் அது அபாயத்தில் முடியும் ஆபத்துண்டு. எனவே ஒருவரை நம்பும் முன்பாக அவரது இயல்பான குணத்தை நன்கறிதல் அவசியம் என்ற பாடத்தை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது.